கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர், அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. இயேசு என்ற பேரில், ஏசப்பா என்ற பேரில் அற்புதங்கள் இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் போதே சந்தோஷம் உண்டாகும். அவருடைய நாமத்தை சொல்லும்போது நோய் குணமாகும். அவருடைய நாமத்தை சொல்லும்போது பிசாசு விலகும். ஏசப்பா பெரியவர், சரியா? பயப்படாதீங்க, அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நல்ல முடிவுகளை தருவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஐக்கியங்கள் கிடைக்கும், நல்ல பிஸ்னஸ் கையில் வரும், பணத்துவெல்லாம் சந்திக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 35:6. அவர்களுடைய வழி இருளும் சர்க்கரமாய் இருப்பதாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. நம்ம நீட்ட தினத்தில் சிந்திச்சோம், கர்த்தருடைய தூதன் எதிரிகளை துரத்துவான் என்று. இன்றைக்கு பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவான். இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நம்மை காப்பதற்கு, ஆண்டோடைய பிள்ளைகளை காப்பதற்கும் தேவதூதன் பின்தொடருவான். தூதனை அனுப்பி காப்பார். சங்கீதம் 91 இருக்குது, நெருக்கங்கள், போராட்டங்கள், ஆபத்துகள் வரும்போது கர்த்தருடைய தூதன் நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி விடுவிப்பானாம். இன்னும் தேவதூதர் நம்மை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்களாம். தேவதூதர் நம்ம கூட வந்துட்டே இருப்பாங்க. ஒரு நெருக்கம், ஆபத்து, போராட்டம் வருதுன்னா உடனே அந்த இடத்துல அவங்க நமக்காக வேலை செய்வாங்க. அதே போல் எதிரிகளையும் தூதன் வச்சு தொடர்வார். அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், என்ன செய்கிறான் பார்ப்போன்னு சொல்லிட்டு அவனுக்கும் அவன் செய்கிற கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா, தூதனை வைத்து பின்தொடர வைப்பார். அதில் புரிஞ்சுக்கிடுங்க, நம்மையும் தேவதூதன் பின்தொடருகிறான், நம்முடைய எதிர்காலியும் பின்தொடருகிறான், நமக்கு நன்மை செய்யும்படிக்கு பின்தொடருகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநியாயங்கள் செய்கிறவங்களை ஆண்டவர் அந்த இடத்துல தண்டிப்பதற்கு, அது அவர்களோடு பேசுவதற்கு தேவதூதன் அவர்களை பின்தொடருகிறார். அதனால் தேவதூதர்களை வச்சு ஆண்டவர் இந்த பூமியில் சில காரியங்களை பயங்கரமையாக நடப்பிக்கிறார். நம்புங்க, ஏசப்பா நம்புங்க. தூதர்களை நம்ப வேண்டாம், ஏசப்பா நம்புங்க, அவர் அந்த காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் பேசின சத்தியத்துக்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி. தேவதூதன் அவர்களை பின்தொடருவானாக. ஆமாண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளை எங்களையும் தேவதூதன் தொடர்ந்து பாதுகாக்கிறதையும் விடுவிக்கிறது நாங்கள் வேத்திலே பார்க்க முடியும். எதிராளிகளையும் பின்தொடர்ந்து போய் சத்துரு நியாயந்திருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் கூட இருங்க, அற்புதமாக நடத்துங்க. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு அற்புத நாளாக இருக்கட்டும். குறிப்பாக பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். திருமண நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.